யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இதை பார்த்துட்டு நம்ம எங்கே போவோம்? ஞானஸ்தான உபதேசத்துக்குள்ளே கடந்து செல்வோம். ஒரு விசை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 15 சங்கீதம் 15 சங்கீதம் 15 1 முதல் 5 வரை வாசிக்க கேட்போம். ஆண்டவரே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலானுடன் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அஞ்சாவது வசனம். அசைக்கப்படுவதில்லை. ஞானஸ்தானம் எடுக்கணும்னா முதல் தகுதி ஆண்டவருடைய கூடாரம் சபையில் நிலைச்சு நிற்கணும். ரெண்டாவது தேவனுடைய பர்வதம், ஆண்டவருடைய பரலோகத்துக்கு போகணும். அது யார் போவா? யார் தேவனுடைய கூடாரத்தில் என்ன செய்வான்? கூடாரத்தில் தங்குவான். யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் செய்வான்? ஆண்டவருடைய ராஜ்யத்திலையும் ஆண்டவருடைய சபையிலும் யார் தங்கி இருக்க முடியும்? யார் தங்கி இருக்க முடியும்? அது ஞானஸ்தானம் எடுக்கக்கு முன்னால் இதை நம்ம கற்றுத்தாரது என்னன்னா, ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு இது அத்தியாவசியமாக இதை செய்யணும். ரெண்டாவது வசனத்துக்கு உத்தமனாய் நடந்து, எப்படி நடக்கணும்? உத்தமனாய் நடந்து. எப்படி நடக்கணும்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஞானஸ்தானம் எடுத்தால் போராது, நமக்கு வாயில் என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்டில் சத்தியம் பேசணும், உண்மையை பேசணும். ஆமேன். அவன் உண்மையாக பேசினா அவன் யார்? உத்தமன். ஆமேன். சத்தியத்தை பேசினா அவன் யார்? நீதி உடையவன். நீதி உடையவன். அப்போ மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான் எங்கே போக முடியும்? அப்போ நீ மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்துட்டு மோதிரம் போடலை, கம்மல் போடலை, மூக்குத்தி போடலை, கொலுசு போடலை, தலைமுடியெல்லாம் ரவுண்டு பண்ணி வெட்டலை, அப்போ இப்படியெல்லாம் இருந்தால் சத்தியம் பேசாமல் இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியுமா? அப்போ இதெல்லாம் செய்துட்டு நம்ம சத்தியம் பேசாமல் இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியும். மூணாவது வசனம், அவன் தன் நாவினால் புறங்கூறாமல். எப்படி? எப்படி? டீச்சர் இருப்பாங்க, இல்லை பாஸ்டர் இருப்பாங்க. பாஸ்டர் கிட்ட வச்சு ஒரு வார்த்தையை பேசிட்டு அப்புறம் போய் பாஸ்டர் சின்னது ஒன்றும் சரியில்லை, இது புறங்கூறுதல். ஃபேஸ் அண்ட் ஃபேஸ். அப்போ நம்ம இருதயம் தவறு இல்லாமல் இருந்தால் ஆண்டவர்கிட்ட நெருங்கி பழவதற்கு அது ஒரு நல்ல வழியாக இருக்கும். ஆமேன். அப்போ தேவனுடைய கூடாரத்தில் நம்ம தங்கன் பண்ணால் ஃபஸ்ட்டு என்னது? சத்தியத்தை பேசணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும். தோழன் என்ன? யாரு? உலகத்தில் இருக்க ஃப்ரெண்ட் இல்லை, அவங்க எல்லாம் தோழன்னே சொல்ல முடியாது. இந்த உலகத்தை விட்டுட்டு அவங்க பிரிஞ்சாலோ நம்ம பிரிஞ்சாலோ அவங்க வேற இடம், நம்ம வேற இடம். எங்கே போவோம்? அவங்கள வீடு எங்கே இருக்குது? அக்கினியும் கந்தகம் இருக்கிற பாதாளத்தில் இருக்குது. நம்ம வீடு எங்கே இருக்குது? துதிச்சு பாடி தேவனை மகிமைப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவங்களுக்கும் நமக்கும் தோழன் வராது.
தேவனுடைய சபையில் இருக்கிற ஞானஸ்தானம் எடுத்து பரலோகத்துக்கு போக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள். ஆமே. அப்போ தோளை புறங்கூறாமலும் நீ உன்னுடைய தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கணும். ஆமே. எனக்கு ஸ்கூலில் என்ன செய்யக்கூடாது? அடுத்தவளை பற்றி பேசக்கூடாது. நம்ம கிட்டே இருந்துட்டு அங்கேயே அந்த குட்டியை பேர், அந்த குட்டியை பேர், அந்த பயலை பாய்க்க பேர், இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது. ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய கட்டளை அதுதான். அடுத்தவங்களுடைய எந்த ஒரு இதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதான் இருக்கிறான். இப்போ ஞானஸ்தானம் என்கிற உடன்படிக்கைக்கு நம்ம ஆணை போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்க போகிறோம். ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் ஆணையிட்டதிலிருந்து ஒரு புள்ளி வலது பக்கம் இடது பக்கம் சாயப்படாது. ஆமென். ஆகாதவன் தன் பார்வைக்கு, அதாவது கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். அப்போ முதல்ல பொய் பேசுகிறத விட்டா, பொய் பேசுகிறத விட்டு சத்தியம் பேசுகிற இடத்துல இருந்தால் நம்ம ஆணையிட்டு கொடுக்குறோம். இன்றைக்கி உடன்படிக்கை செய்து சனிக்கிழமை என்ன செய்கிறோம்? கையெழுத்து போடுறோம். பலிபீடத்தில் போய் கையெழுத்து என்ன செய்கிறோம்? போடுகிறோம். அப்போ ஆணையிட்டு கொடுக்கறதுக்கு அடையாளம் தான் கையெழுத்து போடுறது. இதில் எக்காரணம் கொண்டு என்ன செய்யக்கூடாது? தவறாமல் இருக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. 5வது வசனத்தை வாசி. வட்டிக்கு கொடுத்தது உண்டா? இதுக்கு முன்ன கொடுக்கப்படாது. ஆமே. வட்டிக்கு கொடாமலும் பரிதானம் அதாவது லஞ்சம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. முதல்ல பொய் பேசப்படாது. 2வது பொய் பேசணும், சத்தியத்தை பேசணும். 2வது என்ன செய்யணும்? ஆணையிட்டு கொடுத்ததில் என்ன தீங்கு வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அதில் மாறாது இருக்கணும். 3வது வட்டிக்கு கொடாமல் இருக்கணும். இப்படி இருக்கிறவன் என்றென்றும் என்றென்றும் பாருங்க, மற்றவர்களுடைய குற்றம் சாட்டி அதை புறம் கூறாமல் இருக்கணும். சத்தியத்தை பேசணும், பொய் சொல்லப்படாது. அடுத்தது என்னது? ஆணையிட்டு கொடுத்தது நஷ்டம் வந்தாலும் என்ன செய்யப்படாது? அது ரெண்டு மாறப்படாது. அடுத்தது என்னது? 5வது வசனம், பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனிட்டு பரிதானம் வாங்க. அதாவது மற்றவர்களுக்கு குற்றம் செய்யாதவங்களுக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யப்படாது. ஆமே. இப்படி இருந்தால் தான் எங்கே போக முடியும்? பரலோகம் போக முடியும். இப்படி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவர், நாம் அவரோடு மரணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததுக்கு அடையாளம்தான் ஞானஸ்தானம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ரட்சிக்கப்பட்ட ஒருவர் தேவனோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிர்த்தெழுந்ததுக்கு அடையாளம்தான் ஞானஸ்தானம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம், ரோமர் 6, சரி 6வது அதிகாரம், ரோமர் 6 3 13 வரை. ரோமர் 6 3 13 வரை வாசி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாது இருக்கிறீர்களா? எத்தனாவது வசனம் அது? 6வது அதிகாரம் 3 வாசித்தாச்சு. 4 வாசி. பிதாவின் மகிமையினாலே
கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆமென். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்து பாவத்துக்கென்று ஒரு தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தின் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அபயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அப்போ ஆண்டவராகிய தேவனோடு மரித்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறதுக்கு அடையாளமாக மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்முடைய சரீர பாவம் என்ன செய்யப்படாது, வரப்படாது. ரெண்டாவது, ஆத்தும ஆதாயம் செய்கிற ஒருவரால் தண்ணீரில் மூழ்கி எழும்பப்படுதல் திருமுழுக்கு ஆகும். ஆத்தும ஆதாயம். ஆமென். ஹல்லேலூயா. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த ஒருவரோடு அவன் ஆத்தும ஆதாயம் செய்கிறவனாய் இருக்கணும். நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல கொரட்டை விட்டு தூங்கி பிள்ளைகளை நல்ல பொண்ணுக்கு பொருளுக்கெல்லாம் விற்கிறவனும் வாங்குறவனுமா இருக்கக்கூடாது. அப்படின்னா புரிஞ்சுதா? புரியல? நான் பேசுகிறது புரியுதா? அதாவது நகை போட்டு திருமணம் பண்ணியவனா, பிள்ளைக்கு திருமணம் பண்ணியவனா இருக்கக்கூடாது. நகை போட்டு வரதட்சணை வாங்குறவனா இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அதை ஆத்தும ஆதாயம் செய்கிறவனா இருக்கணும். ஹல்லேலூயா. அவனுக்கு கூட என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். பாருங்க, ஒருவனால் தண்ணீர் மூழ்கி எழுப்பப்படுதல் திருமுழுக்கு ஆகும். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2:20 எடுத்தவங்க வாசிக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட கலாத்தியர் 2:20 ஒரு கதான் எடுக்கணும். 2:20 வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். வாசி 2 கொரிந்தியர் 20வது வசனம். கலாத்தியர் 2:20 வரைக்கு வாசிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பெற்று விசுவாசத்தினாலே பிழை. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறது என்னதுக்கு? இயேசுவோடு கூட பாவத்துக்கு செத்து மரித்து இயேசுவோடு கூட உயிர்த்தெழுந்து இயேசுவோடு கூட வாழ்வன் உள்ள விசுவாசத்தோடு எடுக்கிறது ஞானஸ்தானம். ஆமென். யாருக்கெல்லாம் புரிஞ்சு?
ஹalleluya. கொலோசியர் 2வது அதிகாரம் 11, 12, 13, 14, 15. கொலோசியர் 2. அல்லாமலும் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேலத்தினாலே களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். பழைய பாட்டு காலத்தில் என்ன ஞானஸ்தானம்? விருத்த சேதனம். விருத்த சேதனம் தெரியுமா? சுன்னத் பண்ணுறது. கிறிஸ்தவர்களும் சுன்னத் பண்ணிட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவ காலத்துக்கு முன்ன ஆபிரகாம்கிட்ட கொடுத்த உடன்படிக்கையின்படி சுன்னத்து பண்ணிச்சினோ, இந்த முஸ்லீம் பயக்க இப்போ என்ன செய்கிறாங்க? சுன்னத்து பண்ணுறாங்க. ஆமேன். 12 ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழும்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்போ ஞானஸ்தானம் எடுத்தால் எப்படி இருக்கிறோம்? பாவத்துக்கு நம்முடைய பாவத்துக்கு அவர் மரித்தது போல பாவத்துக்கு நாம் மரித்து அவரோடு கூட ஜீவன் உள்ளவர்களாய் எழும்புறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆமேன். ஹalleluya. 13 உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடைத்து. ஆமென். அப்போ நமக்கு மாம்ச சரீரத்தினால செய்கிற உடன்படிக்கை விருத்த சேதனம் அல்ல. ஆமென். அதை என்னஞ்சாச்சு? ஆண்டவர் சிலுவைக்கு மேலே ஆணியில் அடைச்சி தீர்த்தாச்சு. ஆமென். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வள்ளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். அதனால நமக்கு இனி என்ன இல்லை? பாவம் இல்லை. நமக்கு விருத்த சேதனம் என்கிற அதாவது சுன்னத்து பண்ணுகிறது இல்லை. ஆமென். ஹalleluya. 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 நம்ம இயேசு நல்லவர். ஆமென். நல்ல இயேசு நமக்கு நல்லதை செய்து கொண்டிருக்கிறார். 2வது அடுத்த ஞானஸ்தானத்தின் முக்கியத்துவம். அப்போ ஞானஸ்தானம் என்ன ஞானஸ்தானம் எடுக்கணும்? மூழ்கி ஞானஸ்தானம். எதுக்கு? பாவத்து. இந்த 2 பாயிண்ட்டும் அதுதான். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறதாக பழையற்பட்டு காலத்தில் இந்த சுன்னத் பண்ணுறாங்க. அதாவது என்ன பண்ணுறாங்க? விருத்த சேதனம் பண்ணினாங்க. இதை மாறி நம்ம என்ன செய்ய போகிறோம்? மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க போகிறோம். அப்போ நமக்கு விருத்த சேதனம் அல்ல, அத்தனை அவர் என்னஞ்சாச்சு? சிலுவையில் அரைஞ்சு தீர்த்தாச்சு. நமக்கு என்னது? மூழ்கி ஞானஸ்தானம். ஆமென். மத்தேயு 28, 19, 20 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் ஞானஸ்தானம் மூலிகை ஞானஸ்தானம் இருந்துட்டு என்ன செய்யப்படாது? வீல கிடந்து உறங்கப்படாது. என்ன செய்யணும்? உன் வேலை நேரத்தை போய்கிட்டு இயேசுவை பற்றி என்ன செய்யணும்? கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லணும். அதுக்கு தான் ஞானஸ்தானம். ஹalleluya. 19 வாசி. ஆகையால் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென்.
யாருக்கெல்லாம் புரியுது? சரி. ஹalleluya. ஞானஸ்தானத்தின் முக்கியத்துவம். இனி என்னது? ஞானஸ்தானத்தை பற்றி பேசும். என்னத்துக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோன்னு பார்த்தோம். அந்த விருத்த சேதனம் அல்ல, நமக்கு மூழ்கி ஞானஸ்தானம். அது கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததுக்கு அடையாளம். இந்த ஞானஸ்தானம் எடுத்தா நம்ம கடமை என்னது? ஆத்தும ஆதாயம் செய்யணும். இனி ஞானஸ்தானத்தின் முக்கியத்துவம், தேவ நீதியை நிறைவேற்றுதல். ஒன்று என்னது? ஒரு 9 பாயிண்ட் இருக்கு, பார்ப்போம். 9 10 இருக்கு, பார்ப்போம். ஞானஸ்தானம் தேவ நீதியை நிறைவேற்றுதல். வாசிப்போம். மத்தேயு 3வது அதிகாரம். மத்தேயு 3வது அதிகாரம். மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 16வது வசனம் வரை வாசி. மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஜலத்தினால் தண்ணீரினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய ஞானஸ்தானம் கொடுக்கிறார். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆமென். வாய் திறந்து ஜெபம். ஒரு சங்கீதத்தில் எனது ஒரு வசனம் இருக்கு, உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். வாயினை எப்படி நிரப்புவார்? அந்நிய பாசைகளினால் நிரப்புவார். எடுத்த வாசி பார்ப்போம். உன் வாயை சங்கீதத்திலேன்னு நினைக்க எடுத்த வாசித்தா மதி கஷ்டப்பட்டான். உன் வாயை விரிவாய் தர நான் உன் வாயை நிரப்புவேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம வாயை விரிவாக துறைஞ்சி ஆண்டவரே என்ன ஒரு மனம் நம்ம சத்தம் போட்டு ஜெபிக்கிறது. நம்ம நாக்கு குளரும், ஆண்டவர் வார்த்தை திரும்ப குளரும். அதுக்கு எடுத்தாச்சா? பாசி அதிகாரத்தை சொல்லி சங்கீதம் 21:10 81:10 8:1-10. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். ஆமென். அப்போ வாயை விரிவாக திறந்தாதான் அந்நிய பாசம் வரும். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? வாயை விரிவாக திறக்கணும். ஆமென். 16வது வசனத்தை வாசி. எத்தனை வாசித்தோம்? 12 வாசி. அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலியா விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமேன் சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்போ ஞானஸ்தானம் என்பது தேவ நீதியை நிறைவேற்றுறது. ஆமேன், ஹல்லேலூயா. அந்த தேவ நீதியை நிறைவேற்றினால் ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியாய் இறங்கி நம்மை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 1 என்னது? தேவனுடைய நீதியை நிறைவேற்று. இயேசு ஞானஸ்தானம் எடுக்கிறது என்னது? தேவனுடைய நீதியை நிறைவேற்று. 2 என்னது? ஆண்டவருடைய வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ளும் வழி. ஆண்டவருடைய கோபத்துக்கு தப்பித்து கொள்ளும் வழி. ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். மத்தேயு 3வது அதிகாரம் 5-10 வரை. அப்பொழுது நகரத்தாரும் தேசத்தாரும் அனைவரும்
யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை தேடினவன் யார்? ஆமென். அப்போ ஆண்டவருடைய கோபத்திலிருந்து தப்பித்து கொள்ளணும்னா வழி என்னது? ஞானஸ்தானம். ஆமென். அப்போ நல்லா புரியணும். வரும் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்னா எல்லாரும் பயப்படணும். ஆமென். அப்போ ஆண்டவர் நம்மை அவருடைய கோபத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவருடைய பிள்ளையாக சேர்த்து கொள்ளணும்னா இந்த ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையை நம்ம செய்து ஆகணும். நம்மளை கர்த்தர் தண்டிப்பார், தள்ளி போட மாட்டார். அப்படியே தண்டிச்சு 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 தண்டி விட, ஒருவேளை விழுந்தாலும் செகண்ட் கொண்டு எழுந்திருச்சிடுவோம். பட் ஞானஸ்தானம் எடுக்காதவன், தேவனோடு உடன்படிக்கை பெண்ணாதவன், ஆண்டவருக்கு பிரியமா இல்லாதவன் விழமாட்டான். விழுந்தா எழும்ப மாட்டான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனம். யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனி. கனின்னா என்னது? கனின்னா என்னது? ஆத்தும கனி. ஆமென். மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். நம்ம முந்தின வசனத்தில் பார்த்தோம். மத்தேயு 3:5 முதல் 10 வரை வாசிக்கும் போது ஞானஸ்தானம் பெறுகிறத கண்டு எப்படி மனம் திரும்பாத்தவங்களும் வந்தாங்க. ஆண்டோடைய கோபத்தினை தப்பித்து கொள்ளலான்னு அவன் கொடுக்கல, ஞானஸ்தானம் கொடுக்கல. வாசி பார்ப்போம் ஒரு கூட 5-10 வரை. மத்தேயு 3:5-10 வரை. எருசலேம் நகரத்தாரும் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை தேடினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேறருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆமென். அப்போ வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுத்தாகணும். அதனால ஞானஸ்தானம் எடுக்கணுமா வேண்டாமா? எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால நன்மையா தீமையா? நன்மைதான். ஆமென், ஹல்லேலூயா. மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவன் ஹல்லேலூயா. ஞானஸ்தானத்தை பற்றி ஞானஸ்தானம் எடுக்காம, ஞானஸ்தானத்தின் உபதேசத்தை விசுவாசிக்காம இன்னைக்கு புறந்தள்ளுகிறவங்க என்ன செய்வாங்களாம்? சொல்லுங்களா? நீ அப்பாமாரு, நிறைய அப்பாமாரு பிள்ளைகளை ஞானஸ்தானம் எடுக்க விடலை. சில அம்மமார் விடலை. இன்னும் கொஞ்சம் வளரட்டு, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டு. ஆமே. என ஞாபகத்தின்படி மோசேயை கூட கொல்ல நினைச்சா. மோசேயை கூட அழைச்சி தெரிஞ்சு கொள்ளப்பட்டு ஊழியத்துக்கு அழைச்சி போன்னு சொன்ன வழியில் கர்த்தர் பட்டயத்தை கொண்டு நின்னார். எதனால தெரியுமா? பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தாதது நிமித்தம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமையோ
சனிக்கிழமை இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணாவது, தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிடுவதற்காக. ஆமென். மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தா தேவன் நீதிபரர். நீதிபரர்னா சொல்லு, குற்றம் இல்லாதவர். நீதிபரன் அர்த்தம் என்ன? குற்றம் இல்லாதவர். ஆமென். தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிடுதல். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 29. லூக்கா 7:29. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானம் பெற்று அறிக்கையிட்டா. அப்போ ஞானஸ்தானம் என்னத்துக்கு அடிக்குது? ஒன்று என்னது? தேவனுடைய நீதியை நிறைவேற்றுது. ரெண்டாவது என்னது? ஆண்டுடைய கோபத்திலிருந்து தப்பித்து கொள்வது. மூணாவது என்னது? தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிடுதல். இன்னும் பாருங்க, யோவான் 3வது அதிகாரம் 12-16 வரை வாசிங்க. யோவான் 3:12-16 வரை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்க விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை எப்படி விசுவாசிப்பீங்க? ஆமென். வாசிங்க ஒரு கூட 29, 7:29. யோவான் 3:12. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்க விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துக்குரிய காரியங்களை ஞானஸ்தானம் எடுக்கணும், திருவிருந்தில் கபந்தி போடணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி விசுவாசிக்காத நீங்க பரம எப்படி பரம ரகசியங்களை சொன்னா எப்படி விசுவாசிப்பீங்க? ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துக்குரிய காரியங்களை சொல்லி விசுவாசிக்காதவங்க பரம ரகசியங்களை சொன்ன எப்படி விசுவாசிப்பணும்? பரலோகம் ஒன்று உண்டு, அங்கே இப்படி இப்படி இருக்கும், இப்படி இப்படி இருக்கும். பரம ரகசியத்தை சொன்ன எப்படி வந்து நல்லா புரியணும். ஞானஸ்தானம் எடுக்கிறது உலக ஆடம்பரத்துக்காக அல்ல. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. உன்னை பரலோகத்தில் கொண்டு 13 வாசி. பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான அல்லாமல் ஒருவனும் இல்லை. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இந்த வசனத்தின்படி பரலோகத்தில் ஒருத்தனம் போகலையா? எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 8000 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. ஆண்டவர் வந்தே 2000 வருஷத்துக்கு மேலாச்சு. இதுவரை ஒருத்தனும் பரலோகத்துக்கு போகல. நம்புதீங்களா இல்லையா? நம்புறவங்க ஒரு அல்லையிலையா சொல்லுங்க பார்ப்போம். ஏன் போகல? அப்போ நம்ம முன்ன உள்ள பரிசுத்தவான்கள் இறந்தவங்க போகல சொன்னா அது எப்படி நம்ப முடியும்? வாசிங்க ஒருக்கா கூட. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்தில் ஏறினவன் ஒருவனும் இல்லை. இதை எப்படி நம்புகிறது? இன்னும் இந்த நாளிகை வரை கிடையாது. அப்போ இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் இரத்த சாட்சியை மரித்த யாரு? பேதுரு, நம்ம நம்ம நிறைய பேர், யோவான், பவுல், பழைய காலத்து நோவா, ஏனோக்கு. யார் போன ஏனோக்கு? ரதத்தில் போன எலியா, அவனை போல வாழ்ந்து போன எலிசா. இவங்க எல்லாம் எங்கே போச்சுன்னு?
பரதேசியில் இருக்கு. ஆமே. பரலோகத்துக்கு தேவன் இருக்கிற இடத்துக்கு போன ஒரே ஒரு ஆள் நம்ம மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமே. ஒரு வசனத்தில் இருக்குது, நீ இப்போ என்ன தொடாத, நான் என் பிதாவிட்ட என்ன செய்யலை போகலன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து என்ன செஞ்சார், அதுக்கு அடுத்து கூட இருந்து பேச எடுத்து செஞ்சார். ஆமே. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், பரலோகத்துக்கு போகிறது ஈஸி அல்ல. பரலோகத்துக்கு போகிறது ஈஸி அல்ல. அவரே சொல்கிறாரு, தொடாத, நான் இந்த மகிமையோடு போயிட்டு வந்துடுறேன். அப்போ இப்போ இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் எங்கே இருக்குன்னா பரதேசியில். நீயும் நானும் பரதேசியில் போய் தீரும். ஆனால் பரதேசியில் போயிட்டு 1000 வருஷ அரசாட்சியில் அவரு கூட இருந்து அடுத்த வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பு முடிஞ்சாதான் பரலோகம். அந்த பரலோகத்துக்கு போக முடியுமான்னு யோசிக்கணும். தள்ளி 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 போவீங்களா? தள்ளி பழுக்கிறது ஒரு நாளும் பழமாகாது. அது என்ன செய்யும்? புளிக்க தான் செய்யும். தானே பழுக்கிறது பழமாகும். ஆமே. தள்ளி 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 கொண்டு போய் எதேசம் கொண்டு போயிடலாம். எங்கே கொண்டு போயிடலாம்? பரதேசியில் கொண்டு போயிடலாம். பரதேசியில் கொண்டு போகலாம். அதுக்கு அப்புறம் ஒரு இடம் இருக்குது, 1000 வருஷ அரசாட்சி. அதுலேயும் வாழ்ந்துடலாம். ஒன்று நினச்சிடலாம், அப்பா 1000 வருஷம் இருக்குல்ல, அவ்வளோ நாள் வாழ்ந்தா போகிறோம். அதுக்கு அடுத்ததும் எண்ணில் முடியாத, அதாவது நித்திய காலம். நித்தியம்னா எண்ணில் முடியாத வருஷம். அதில் நீ தள்ளி தள்ளி கொண்டு போகிறதெல்லாம் எங்கே போய் விழுந்துடும்? 1000 வருஷ அரசாட்சியோடு முடிஞ்சிடும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கெட்டி வைக்கிற பிசாசு அவுத்து விடுவாராம். சோதனைக்காரனை எங்கே விடுவாராம்? பரதேசில் விடுவாராம். பரதேசில் விடும்போது அந்த சோதனைக்காரன் சோதிக்கும்போ தள்ளி 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 போவதில்ல, அங்கே தள்ளி தள்ளி கீழாகலாம். அது அழைக்கப்படுகிறவர், தெரிஞ்சு கொள்ளப்படுகிறார். அதனால நான் பரதேசிக்கு போயிட்டேன், இளைப்பாறுதலுக்குள்ளே இருக்கிறேன், அதனால் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லுக்கு 1000 வருஷம் கண்ணீர். இப்போ நமக்கு எத்தனை வருஷம்? 70 மீறினால் 80, பலத்தின் மிகுதியால் இன்னும் கொஞ்சம் நாட்கள். இத்தனை நாளத்துக்குள்ளேயே ஆண்டவருக்கு இடம் கொடுக்காம ஆண்டவருடைய மகிமைக்குள்ள நம்ம பிரவேசிக்க ஆயத்தம் இல்லாமல் விழுந்து போகிறது உண்டு. ஒரு சிலர் தள்ளிக்கா உந்திக்கான்னு போகிறது உண்டு. அப்போ அங்கே 1000 வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தை சோதனைக்காரன் கையில் கொடுப்பார். அவன் வச்சு செய்வான். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய பரதேசியில் இளைப்பார்ன பிள்ளைகள். அப்போ கடைசி அந்த டெஸ்ட்டு வச்சு செய்வான் சோதனைக்காரன். பரதேசியில் சுகமாக வாழ்ந்தது. அப்போ இந்த பரதேசியில் இருக்கிறவங்களை 1000 வருஷ அரசாட்சியில் கொண்டு போவார். யாது முதல்? ஆதியாகம் தொடங்கினது முதல் வெளிப்படுத்தின விசேஷம் கர்த்தருடைய வருகை ஒருவரில் அத்தனை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமாக இருந்து பரதேசில் இளைப்பாறுகிற அத்தனை பேரும் 1000 வருஷ அரசாட்சியில் போகணும். ஆண்டவருக்கு தெரியும் இதோட தள்ளி தள்ளி கொண்டு வந்தது. பரீட்சை பாருங்கள், ஸ்கூலில் 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் வரை ஆளுக பாஸ் அப்படியே தள்ளிடுவேன். இதோட எங்கே வந்து காணலாம்? 10ஆம் கிளாஸில் காணலாம். அங்கே டீச்சர் என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ உள்ள கவர்மெண்ட்டுக்கு ரிசல்ட்டை கொடுக்கலைங்க, டீச்சர் மாதிரி செத்தினோம். அதனால சொல்லி கொடுத்தாலும் முக்கியமானதை சொல்லி கொடுத்து எப்படி எடுத்து கொடுத்து பரீட்சையில் அப்படி செய்து இப்படி செய்து அந்த காலில் நிற்கிறதுவா டீச்சர்ஸ் மாதிரி கொஞ்சம் மனம் இருக்கேன் தான் ஒன்று எல்லாம் சொல்லி கொடுத்து அப்படி இப்படியும் செய்து தோற்று போகிறதும் இருக்குது, அடுத்து போகிறதும் இருக்குது. இப்படி தள்ளி கொண்டு போகணும். இல்லை இதோ +2 தாண்டமா? தாண்டா. ஆமே. இதே தான் தள்ளி தள்ளி போகிறது பரதேசியோட சீர முடியும். ஆமே. அப்போ இதுவரைக்கும் யாரும் பரலோகத்துக்கு யாரில்லை, தேவகுமாரனை தவிர, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருத்தனை யாரில்லை. அந்த இடத்துல போக்குதான்
இயேசுவோட போக்கு தான். இன்னைக்கு அவருக்கு வலது பக்கத்தில் யார் இருக்கிறது? பிதாவுக்கு வலது பக்கத்தில் யார் இருக்கிறது? இயேசு மட்டும். அவருக்கு வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையுமா சுற்றி இருக்கிறது மூப்பனார் 24 மூப்பர்கள். அதுக்கு அடுத்து இருக்கிற இது ஒவ்வொரு லைனாக இருக்கும். அப்போ அவர் இருக்கிற இடத்துல போனோம்னா கரை திரை அற்றதாக இருக்கும். ஆமென், ஆமென். இயேசுவை சொன்னார் என்னன்னு, நான் இன்னும் பிதாவிட்ட போய் கையெழுத்து வச்சால திறவுகோல வாங்கல, என்னை தொடாத. மரியா ஒரு 50 வயசு, அந்த தொட்ட வந்த முதலின மரியாளுக்கு எத்தனை வயசு? 50 வயசு. அந்த ஸ்திரீ தொட வந்ததுக்கு தொடாத. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ யாருக்கெல்லாம் புரியுது? வாசி அந்த வசனத்தை. எத்தனாவது வசனம்? 13 வாசி. பரலோகத்தில் இறங்கினவரும் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் ஒருத்தனும் இல்லை. எல்லாம் பரதீசில் கிடக்கு, எல்லாம் பரதீசில் இளைப்பாரின்னு கிடக்கு. ஆபிரகாம் மடின்னு சொல்லி இடத்துல ஏனோக்கு முதல் ஆதாம் முதல், ஆதாம் ஏவாள் போய் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆதாம் ஏவாள் முதல் இனி நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் வர, அதாவது அவருடைய வருகை வர உள்ளவங்க எங்கே கிடப்பினோம்? பரதீசில் தான் கிடப்பேன். ஒருத்தனும் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. எப்படி போக முடியும்? பரலோகம் என்பது அது அவ்வளோ பரிசுத்த ஸ்தலம், அவ்வளோ மகிமையான இடம். ஒருவனை இன்னும் போகல. எல்லாரும் எங்கே போட்டிருக்கு? கடைசி டெஸ்ட்டு. 1ஆம் கிளாஸ் தாண்டி 2ஆம் கிளாஸ் தாண்டி 3ஆம் கிளாஸ் தாண்டி 10ஆம் கிளாஸையும் தாண்டி இப்போ 11ஐயும் தாண்டணும். தாண்டி 12ஆம் கிளாஸில் போட்டிருக்காரு. இனி 12 தாண்டி 13க்கு கழுத்து மேலே தூக்கி போகணுமன்னா அடுத்த அறிப்பு இருக்கு. 1000 வருஷம் அரசாட்சியில் அறிப்பு இருக்கு. அப்போ இருந்தாலும் ஞானஸ்தானம் எடுத்தோன்னே பரலோகத்துக்கு போகணும்னு நினச்சிடப்படாது. எடுத்து முடிஞ்சாச்சு, ஞானஸ்தானம் எடுத்து முடிஞ்சாச்சு, நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போயிடும். இனி 14 வாசி. சர்ப்பமானது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 15 வாசி, 16 வாசி. தேவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தந்தரிலே அன்பு கூர்ந்தார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? தேவன் நீதியை நிறைவேற்றுதல். 2வது வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுதல். 3வது தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிடுதல். 4வது தேவனுடைய ஆலோசனையை வருதல். தேவனுடைய அதான் நீதிபரர் சொல்றதெல்லாம் அந்த இது வந்தது. அவர் நீதி உள்ளவர், ஒருவனுக்கு ஒரு நீதி, மற்றவனுக்கு ஒரு நீதி அல்ல. 1000 வருஷம் அரசாட்சியிலும் ஆண்ட வெள்ளை சிங்காசனத்தில் போகும்போதும் அவருடைய வசனம் நியாயம் தீர்க்கும். ஒருத்தனுக்கும் ஒருவனுக்கும் ஒரு சகாயம் கிடையாது. ஊழியக்காரன் நீதிமான்களுடைய பரிந்து பேசுகிறதுனால கர்த்தர் இறக்கப்பட்டு ஒரு நிமிஷத்தில் பாவ மன்னிப்பை கொடுத்து ஞானஸ்தானத்தை கொடுத்து அன்னைக்கே கொண்டு போகலாம். ஆமென். இது ஊழியக்காரனுடைய நீதிமான்களுடைய பரிந்து பேசுதல். ஆனால் அங்கே போய் நீதிபரரா யார் இருப்பா? இயேசு இருப்பார். அங்கு ஜட்ஜி இந்த வக்கீலுக்கும் இடம் இல்லை, குமஸ்தனுக்கும் இடம் இல்லை. அப்படியே முன்ன 4 புக்கு திறந்துருக்கான். அவன் என்னத்தில் மனசில் டவுட் வைக்கிறானோ அந்த டவுட்டுக்கு ஏற்ற நீதி வசனத்தை முன்ன வைப்பார். அது ஞாபக புஸ்தகத்தில் இருக்கலாம், இல்லை சிறு புஸ்தகத்தில் இருக்கலாம், இல்லைங்க வேத புஸ்தகத்தில் இருக்கலாம், இல்லைங்க அந்த ஜீவ புஸ்தகத்திலே இருக்கலாம். அவன் செய்ததை அப்படியே முன்ன வைப்பார். அதை வாசித்துட்டு ஒரு வார்த்தை கூட இயேசு நீ அங்கே போ இங்கே போன்னு சொல்ல மாட்டார். நியாயம் தீர்க்குது இயேசு. அவர் சொல்கிறார், நான் நியாயம் தீர்க்கும்படி வரலன்னு தான் சொல்கிறார்.
நியாயம் இயேசு தீர்க்க மாட்டார். இயேசுக்கு முன்ன இருக்கிற 4 புஸ்தகத்தையும் அப்படியே விரித்து வச்சுருக்கோம். அதை படிச்சுட்டு அவனே தலையை குனிச்சிட்டு அப்படியே பாதாளத்துக்கு போயிடுவான். அப்படியே இவங்க சந்தோஷமாக பரலோகத்துக்கு போவாங்க. ஆமே. அப்போ பரலோகம் வேணுமா பாதாளம் வேணுமா? ஞானஸ்தானம் எடுத்தோன்னே பரலோகத்துக்கு போக முடியுமா? போக முடியுமா? நீ கேட்க முடியாது. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீதிபரர் 3. 4வது தேவனுடைய ஆலோசனை பெறுதல். லூக்கா 7:30. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் ஆமென். தேவனுடைய ஆலோசனை பெறுறது தான் ஞானஸ்தானம். அப்போ ஞானஸ்தானத்தை தள்ளி விடுறாங்கன்னா என்ன உண்டாக? கேடு உண்டாக. ஆமே. ஹல்லேலூயா. கேடு உண்டாக ஞானஸ்தானத்தை தள்ளி போடணும். வாசி. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனால் ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 20:26 2 வாசிங்க பாப்போம். 26, 26. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினால் எல்லாருடைய இரத்த பலியும் நீங்கி. இப்போ பாருங்க, உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ஆண்டவருக்கு பொதுவாக சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையை நான் மறைக்க வைக்கல. அது யாராக இருக்கட்டும், என்னை பெற்ற அப்பா இருக்கட்டும், இல்லை கூட பிறந்த சகோதரங்களாக இருக்கட்டும், ஆவியில் பெற்றெடுத்த பிள்ளையாக இருக்கட்டும், நான் எந்த இடத்துல போனாலும் சரிதான், ஐயோ இனி நாளை என்னை கூப்பிட மாட்டணும் அந்த சிந்தனையே இருக்காது. ஆண்டவர் சொன்னதை சொல்கிறேன். அப்போ இவங்களுடைய இரத்த பலி எல்லாம், உங்களுடைய இரத்த பலியும் இந்த செய்தியை கேட்குற அத்தனுடைய இரத்த பலியையும் என்னை விட்டு கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாக விளக்குவார். ஏன்னா ஆண்டவருடைய ஆலோசனையை புறந்தள்ளுகிறது நிமித்தம். ஆண்டவருடைய ஆலோசனையை புறந்தள்ளுகிறது நிமித்தம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஆலோசனையை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறது தான் ஞானஸ்தானம். ஆமென். சொல்றதில் நல்ல புரியுதில்ல? ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டால் கேடு உண்டாகும். 5வது, ஆண்டவருடைய ஆலோசனையை தள்ளினா கேடு உண்டாகும். லூக்கா 7:30-31 வாசி. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தள்ளிவிட்டார்கள். 31 வாசி. பின்னும் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த சன்னதியை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பாயிருப்பார்கள்? அப்போ ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளக்கு தான் ஞானஸ்தானம். ஆமென். ஞானஸ்தானம்னா இந்த கடுவா ஒன்றும் கிடையாது. ஆமென். ஞானஸ்தானம் எடுத்துட்டு வாழுகிற வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் இருந்தால் தான் கர்த்தர் என்ன செய்வார்? கேடு உண்டாக. அப்போ ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆலோசனை என்ன செய்யணும்? கேட்கணும். ஆலோசனை கேட்கறது தான் ஞானஸ்தானம். மனம் வந்த வாழ்க்கையில் வாழக்கு அல்ல, மனம் போன போக்கில் போக்கு அல்ல. ஆமே. அப்படி ஆலோசனை கேட்காம இருந்தா உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு மட்டும் இல்லை, பேக்கில் இருக்கிறவங்களுக்கு ஆலோசனை, ஆண்டோடைய ஆலோசனையை கேட்காது. நான் ஞானஸ்தானம் எடுக்கிறது எனக்கு அப்படின்னா நான் முதல்ல செஞ்ச மாதிரி செஞ்சிருந்தா ஒவ்வொரு உபவாச கூட்டத்துக்கும் 5, 6, 8, 10 ஞானஸ்தானம் 3 நாளில் குறையவே குறையாது. எல்லாம் இங்கே இருக்குது, முக்கால்வாசிக்கிட்ட இருக்குது. இப்போ அப்படி அல்ல. இப்போ நீ ஞானஸ்தானம் கண்டிப்பாக எடுத்தாகணும் முறைக்கு பீட்டர் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனையை சொல்லும்போது அதுக்கு ஏற்றுக்கொண்டால் கேடு இல்லை, ஏற்றுக்கொள்ளலைங்க கேடு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கிறதே ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்பதற்காக தான். ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்பதற்காக. ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்காம மனம் வந்த வாழ்க்கையில் போயாச்சுதுன்னா கேடு உண்டாகும். ஆமென், ஆமென். மோசே அழைக்கிறாரு,
திக்கு வாயன்னு சொல்றார். உண்மையில் அவன் திக்கு வாயன் தானே? கிடையாது. எரேமியா பார்த்து எரேமியா சொல்ல, நான் பிள்ளைப்பா. பிள்ளையா? வாலிப வயசு தாண்டியாச்சு. காரணம் அந்த ஜனங்களை பார்த்து இதுவளோ கிட்ட நம்ம மாரடிக்க போண்டா, அந்த வேதனையில் அவன் சொல்றது. வேற யாரையும் ஆண்டவர் அனுப்பிட்டு நான் பேக்கில் நிற்கலான்னு பாருங்க. எல்லாம் அழைச்சி எல்லாம் தீர்மானிச்சு எய்த்துக்கு போன்னு சொல்லி விடியாரு. அழைச்சது யாரு? தரிசனம் கொடுத்தது யாரு? வாக்கு கொடுத்தது யாரு? எல்லாமே செய்தது யாரு? நான் யாருன்னு போய் இருக்கிறவராக இருக்கிறவன்னு போய் சொல்லுன்னு சொல்லி அதுக்கு அடையாளம் ரெண்டெண்ணத்தை கொடுக்குறாரு. ஒன்று கோலை பிடிச்சு பாம்பா மாற்றுறாரு, திரும்ப கோலா மாறுது. ஒன்று மடிக்குள்ள கையை போட சொல்றாரு, குஷ்டரோகமாக வருது, அடுத்து திரும்ப போட. இந்த அடையாளத்தை நீ காட்டுன்னு சொல்லி விடையாரு. இப்படி சொல்லிவிட்ட தெய்வம் அவன் குடும்பத்தை ஒழுங்குபடுத்தல, குடும்பத்தை சீர்படுத்தல. ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை அவன் குடும்பத்துக்கு செய்யல. நடந்து போறான், கர்த்தர் கொல்ல வந்தார். இது யாருடைய கண் திறக்கப்பட்டது? செப்ராளுடைய கண் திறக்கப்பட்டு உடனே கருக்கான கல்லை எடுத்து நுனித்தோலை அறுத்து காலுகிட்டே அரைஞ்சு கொடுத்தான். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைய உடன்படிக்கை செய்ய வச்சாத இருந்த தகப்பனை கர்த்தர் என்ன செய்யாரு? கொன்னு போட போட்டார். ஆமேன். அன்னைக்கு 8 வயசுலேருந்தே செய்யணும், இன்னைக்கு அப்படி இல்லை. பிள்ளை தன்னைத்தானே அறியணும், சொல்லி கொடுக்கறது புரியணும். புரிஞ்சு எடுத்துட்டு திரும்ப தப்பு செய்தா அப்பா மாதிரி தப்பிச்சினும். அப்பா மாதிரி என்னஞ்சினும் தப்பிச்சினும். பிள்ளைகளை கொட்டி பறக்கி எடுத்து அது ஆண்டவர் நடத்திடுவார். அதுவும் தப்பு செஞ்சால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரோடு உடன்படிக்கை செஞ்ச பிள்ளை அது யாருக்கு பிள்ளை? இயேசுவ பிள்ளை. அவர் அடிப்பார், நொறுக்குவார், திட்டுவார், எல்லாம் செய்து என்ன செய்வார்? வழி நடத்திடுவார். நம்ம பாரம் என்ன செய்யுது? மாறுது. பிள்ளைகள் இரத்தப்பள்ளி என்ன செய்யுது? நம்மளை விட்டு மாறுது. இல்லை அப்போஸ்தலர் 20, 26, 27 அதானே? இல்லை இல்லை, கீழே தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டால் கேடு உண்டாகும். 31 வாசி. 30, 31. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். சொன்னது யாருக்கு ஒப்பிடுவேன்? அடுத்து பாருங்க, இந்த ஞானஸ்தானம் இது தேவ கட்டளை. என்ன கட்டளை? தேவனுடைய கட்டளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஆலோசனை, அதாவது இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை சொல்லி விசுவாசிக்காதவன் பரலோகத்தில் இருக்கிற காரியத்தை எப்படி விசுவாசிப்பான்? நிச்சயமாக விசுவாசிக்க மாட்டான். ஆமென். அப்போ இந்த உலகத்துக்குரிய காரியம் ஞானஸ்தானம் எடுக்கணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இதையே என்ன செய்யலை? விசுவாசிக்கலை. அப்போ என்ன ரட்சிக்கப்பட்ட என்ன அர்த்தம்? நம் மூலிகை ஞானஸ்தானம் கொடுத்து என்ன அர்த்தம்? அவங்களுடைய மரண பாட்டிலிருந்து விடுதலை கிடைச்சதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ என்னுடைய வார்த்தையை விசுவாசிக்கலைன்னா என்ன ஒரு மனுஷனை விட கேவலமாக தானே நினைச்சிருக்கு. இது என்னது? தேவ கட்டளை. அப்போஸ்தலர் 2:36 வாசிங்க. 36 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:36 வாசி. ஆகையினால் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று கட்டளை. ஆண்டவருடைய கட்டளை வந்ததுன்னா அதை அப்படி ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்க என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ஊழியக்காரன் சொல்றான், வாசிங்க 36 வாசி. ஆகையினால்
நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்தவர் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறியக்கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்துண்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பாருங்க, பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி. அப்ப தேவனுடைய மனுஷன் ஒருவன் கட்டளை போடுகிறான். இந்த கட்டளையை கேட்டதும் அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்ப பேதுரு சொல்றான், மனம் திரும்புங்க. ஃபர்ஸ்ட் என்னது? மனம் திரும்பணும். பாவ செயல், பழைய காரியம் ஒன்றும் என்ன செய்யப்படாது, வரப்படாது. ஒரு சிந்தனை என்ன செய்யப்படாது, வரப்படாது. உங்க ஆசை பாசங்களை என்ன செய்யணும், சிலுவையில் அறையணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்துண்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்றால், வாக்குத்தத்தம் யாருக்கு? அப்பா அம்மாருக்கு மட்டும், அம்மாமாருக்கு மட்டும். ஆமென். அடுத்த எத்தனாவது வசனம் வாசிங்க? 39 வாசி. வாக்குத்தத்தமானது, அதை நான் வாசித்துட்டேன், உங்கள் பிள்ளைகளுக்கும் வரவழைக்கும் மற்றவர்களும் தூரத்தில் உண்டாயிருக்கிறது என்று. இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து காத்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். எப்படி? இந்த மாறுபாடான சந்ததி இருக்கிற இந்த கூட்டத்தை விட்டு விலகி உங்களை ரட்சித்து காத்து கொள்ளுங்கள். ஆமே. எப்படி? ரட்சித்து காத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ மாறுபாடர் சந்ததியை விட்டு மாறணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் அநேக வார்த்தைகளை அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், பாருங்க, அவங்கள்ட்ட சொல்கிறான் அப்போஸ்தலர், மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுங்க என்ன உபதேசத்தை கொடுத்த உடனே பாருங்களா, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்களாம். ஞானஸ்தானம் எடுக்கிறது என்னன்னா, எப்படி எடுக்கணும்? மன மகிழ்ச்சியோடு எடுக்கணும். ஹல்லேலூயா. மாறுபாடு புத்தி சொன்னார். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லோரும் பயம் உண்டாயிற்று. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்கள் அடையாளங்களும் செய்யப்பட்டது. ஆமென். அற்புதம் அடையாளம் நடந்தாதான் பயம். நினைச்சு பாருங்க, எனக்கும் ஆண்டவராகிய தேவன் இந்த தந்து விடுதலை தந்ததுனால ஒரு பயம். அற்புதம் அடையாளம் நடக்காட்டா சபைக்குள்ள அடி வரும், சண்டை வரும், பிரச்சனை வரும், நீயா நானான்னு போட்டி வரும். நிறைய சபைகள் இப்போ நடந்துன்று. எத்தனாவது வசனத்தில் வந்தோம்? 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிடிங்க. இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். எந்த சபையில் இல்லையோ அது தாறுமாறு. ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்யோன்யமும் அப்பம் பிடிக்குதல். வாசிங்க பார்ப்போம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா வரல. 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள்.
எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களினாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. ஹல்லேலூயா. இது கட்டளை. அப்போஸ்தலர் 10:47-48 வாசிங்க. அப்போஸ்தலர் 10:47-48. அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற அவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு, புரியுதா? 10:47 வாசிங்க பாப்போம் இருக்கா கூட. அப்பொழுது பேதுரு பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அவனை தங்கும்படி வேண்டிக் கொண்டார். பாருங்க, பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா? ஹல்லேலூயா. அப்போ பவுல் அந்த பேதுரு அழகா சொல்கிறான், இந்த உபதேசத்தை கேட்டு ஆண்டோடைய மகிமை பெற்ற பிள்ளைகள் தண்ணீரை விலக்கக்கூடாது, அது கட்டளை, செய்தே ஆகணும். 7 கிறிஸ்துவை தரித்து கொள்ளுதல். கலாத்தியர் 2:16 வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே, பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. 17 கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு நாடுகிற நாவும் பாவிகளாக காணப்படுவோமானால் ஒரு நிமிஷம் கூட தான் வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்போ உலகத்தினுடைய கிரியையினால எந்த மனுஷன் என்ன செய்யல? கர்த்தருடைய பிள்ளை என்று கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாய் காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்துக்கு காரணரோ அல்லவே. அப்போ ஞானஸ்தானம் எடுத்து திரும்ப நாம் பாவம் செய்வோமானால் இயேசு பாவி என்று நம்ம ஒத்துக்கொள்கிறோம். இயேசுவை நாம் குற்றம் சாட்டுகிறோம். ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஆண்டவருடைய கட்டளை மீறி நம்ம தவறு செய்யும்போது யாரை குற்றவாளி ஆக்குறோம்? இயேசுவை குற்றவாளி ஆக்குறோம். இயேசுவை குற்றவாளி ஆக்குவதற்கு உனக்கும் எனக்கும் என்ன அருகதை இல்லை. அப்போ ஞானஸ்தானம் எடுத்தா பழைய பாவம் நம்மளை என்ன செய்யப்படாது? அண்டி வரப்படாது. இது எத்தனாவது வசனம்? 18 நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேனே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போ மரிச்சன்னா இப்போ உயிரோடு இருக்கிறோம். நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாம் அல்ல, நாம் இயேசுக்கு பிள்ளை, இயேசுக்குள்ளே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8 நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது போன்று காக்கப்படுவதற்கு ஒப்பான மனசாட்சியின் உடன்படிக்கை. எப்படி? நோவாவு குடும்பம் 8 பேர் பாதுகாக்கப்படும். நோவா பேழைக்குள்ளே போகும்போது எனக்கு பிள்ளை ஒன்றும் தகுதி இல்லை, எனக்கு மருமகன் ஒன்றும் தகுதி இல்லை, சொன்னா கேட்கலன்னு தள்ளிட்டா போச்சுனா பிள்ளை என்னஞ்சினா பேழைக்குள்ளே கூண்டிட்டு போச்சு. ஆமே. ஞானஸ்தானம் என்பது நோவாவின் பேழைக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. அப்போ நோவாய் பேழைக்குள்ள என்னது?
நோவாவும் பொண்டாட்டியம்மா போச்சுனும், நோவாவும் ஒரு பிள்ளையும் போச்சுனும், இளைய பிள்ளை போகல. அப்படிதானே? சிந்திச்சு பாருங்க. குடும்பம் காத்து பாதுகாக்கப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 20-25. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். ஆமே, அது தேவனுக்குள்ள நன்மையாக இருக்கும். நம்ம தப்பு செய்து அடிபட்டு ஆண்டவர்கிட்ட நீதி உண்டா? இல்லை. தப்பு செய்யாமல் நம்ம தண்டிக்கப்பட்டிருக்கிறோன்னா ஆண்டவர்கிட்ட என்ன உண்டு? நீதி உண்டு. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். நம்ம என்ன செய்யணுமா? பரலோகத்துக்கு போன் பண்ணா, அதாவது பரதேசிக்கு போன் பண்ணா, இயேசு கிறிஸ்துவை அடிச்சுவட பின்பற்றணும். அந்யுன்யம், அப்பம் பிட்குதல், அதாவது ஆண்டவருடைய இரத்தத்தை புசிக்கிறது, மூலிகை ஞானஸ்தானம். அந்த மூலிகை ஞானஸ்தானத்தில் இருந்து எதை செய்தார் அதை செய்யணும். ஆத்துமா ஆதாயம். ஆமே, ஆண்டவர் செய்தது அற்புதத்தை நடத்தினார், அடையாளம் நடத்தினார். ஆத்துமா ஆதாயம். அடிச்சோட பின்பற்றி போகாட்டா பரலோகத்துக்கு போக முடியுமா? இனி நிறைய பேர் நினைக்கிறாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டு பணம் சம்பாதிச்சிடணும். ஞானஸ்தானம் எடுத்துட்டு அது தப்பு கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்துட்டு நல்ல பிள்ளைய வாழ்ந்து ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சு என்ன செய்யணும்? நல்லா சம்பாதிக்கணும், நன்மைதான். பட் நீ சம்பாதிக்கிறது இந்த உலகத்தோடு இணைஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். ஆனால் ஆத்துமாதாயம் செய்கிறது நித்திய காலமும் அழியாத ஒரு பொக்கிஷமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நம்முடைய அடிச்சவர்களை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு நம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தளம்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போலிருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணிப்புமானவரிடத்தில் நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ ஒரு காலத்தில் நம்ம பாவம் செய்தோம், அதாவது அந்த அலைந்து திரிந்தோம். பட் இப்போ எப்படி செஞ்சுக்கிறோம்? ஆண்டவராகிய தேவன் ஏற்படுத்துகிற ஒரு கண்காணிப்பாரிடம், ஒரு மேப்பனிடத்தில் கர்த்தர் சேர்த்திருக்கிறார். அந்த மேப்பனுடைய உபதேசத்தை கேட்டு, அந்த மேப்பனுடைய ஆலோசனை கேட்டு, ஒரு மந்தைக்குள்ள இருக்கிற ஆடுகளைப் போல ஒரே சகோதர தத்துவத்தோடு அந்யுன்யம் அப்பம் பிற்கதில்லை அப்போஸ்தலனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறோம். அதுக்கு தான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது. சரி, இதோட வந்தோம். நோவாவின் குடும்பம் 1 பேதுரு 20-22 வாசித்தோமா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 20 வாசிங்க. 20 வாசி. இங்கே ஒரு வந்தோம் அப்படிதானே? 20 வாசி பார்ப்போம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தார். 21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏனென்றால் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறு. அப்போ ஞானஸ்தானம் எடுத்தவங்க கர்த்தருடைய அடிச்சுவடை பின்பற்றினா, உங்களை ஒருத்தன் கெட்ட வார்த்தை விழிச்சா என்ன செய்யணும் சொல்லுங்களேன்? மாமியார் ஏதாவது திட்டுனா என்ன செய்யணும்? மைனியார் ஏதாவது திட்டுனா என்ன செய்யணும்? புருஷன் ஏதாவது திட்டுனா என்ன செய்யணும்? அண்ணனுக்கு பண்டாட்டி ஏதாவது பேசினா என்ன செய்யணும்? மறுபதில் பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை விழிச்சா கூட கேட்டுடுவான். ஒரு சிரி இதை பார்க்குற 100க்கு 90 பேர் கெட்ட வார்த்தை விழிச்சாலும் அவன் மனசாட்சி குத்தப்படும். நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். பேசும்போது நம்ம மனசு ஒரு சிரி மட்டும் நம்ம வெள்ளமாக சிரிச்சுக்கண்டா, முகம் மட்டும் ஒரு சிரிப்பு வந்தால் போதும்,
அப்படியே வாய் அடைக்கும். அப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறவ என்ன செய்யணும்? குட்டிகள்கிட்ட போய் சண்டை பிடிச்சிட்டு என்ன செய்யப்படாது? இருக்கப்படாது, அமைதலாக இருக்கணும். வாசி பார்ப்போம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் தம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார், அவருடைய தளம்புகளால் குணமானோம். ஹல்லேலூயா. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்மானியம். அப்போ வாசித்து முடிஞ்சோம் இல்லையா? அப்போ பார்க்கணும், ஆண்டவருடைய பேழைக்குள்ள 8 பேர் பிரவேசித்தனர். அதுதான் ஞானஸ்தானம். ஆமென். ஒரு குடும்பம் இருந்தால் அத்தனை பேரும் அந்த 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 ஞானஸ்தான உடன்படிக்கை உள்ள இருக்கணும். அதுதான் ரட்சிப்பின் மகிமை. ஹல்லேலூயா. ஆவியினாலும் ஜலத்தினாலும் புறவாவிட்டால் தேவனுடைய அரசுக்குள் பிரவேசிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறந்தே ஆகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஒன்றை முடிச்சிடுவோம். யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு பிரதித்திரமாக பிரபாவிட்டால் மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஆவினாலும் ஜலத்தினாலும் என்ன செய்யணும்? பிரவேசித்தாதான் தேவனுடைய அரசுக்குள்ள என்ன செய்யும்? போக முடியும். இல்லை என்ன செய்யும்? போக முடியாது. சும்மா கிறிஸ்தவனாக வாழ்ந்துட்டு கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாமல் இருந்தால் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு எங்கே போயிடுவோம்? நரகத்துக்கு. எங்கே போவோம்? நரகத்துக்கு போயிடும். ஆமென். யோவான் 3:3. ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறந்த மட்டும் போராது, ஜென்ம ஸ்பாவம் சாகணும். பிரதித்திரமாக மறுபடி பிறவாவிட்டால், புரியுதா? ஜென்ம ஸ்பாவம் போகணும். ஹல்லேலூயா. அப்போ ஜென்ம சுபாவம் நமக்கிட்ட இருக்கிற ஜென்ம சுபாவம் என்னன்னா செத்து போகணும். மார்க் 16:9-16. சீக்கிரம் போயிடும். மார்க் 9:16-9-16. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருத்த முன்னு. வாரத்தின் முதலாம் நாள்னா என்னைக்கு? வாரத்தின் முதலாம் நாள்னா என்னைக்கு? வாரத்தின் முதலாம் நாள்னா ஞாயிற்றுக்கிழமை. ஆமென். வாசிங்க பார்ப்போம். மார்க்கு 16:9 அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதலில் தரிசனமானார். பாருங்க, என்ன வேதம் நம்பாது, உலகம் நம்பாது. ஒரு ஆள்கிட்ட 5 பிசாசு 7 பிசாசு 3 பிசாசு இருக்குதுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க? உலகம் நம்பாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்விடத்தில் அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தால் அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தி அறிவித்தார். ஆமென். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற போது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு மகதலேனா 11 வரும் போஜன பந்தி இருக்கையில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே 16வது வசனத்தை வாசிக்கிறேன். விசுவாசம் உள்ளவனாகி 15. பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கி. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறது எப்படி எடுக்கணும்? விசுவாசித்து எடுக்கணும், இல்லையும் ரட்சிக்கப்பட முடியாது. ஹல்லேலூயா. எபேசியர் 5:26. திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும். பாருங்க, என்ன செய்யணும்னா நம்ம தண்ணீர் முழுக்கினால்தான் நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும்.